கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தையல் கடையில் டெய்லர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். நாகர்கோவிலில் டதிப்பள்ளி சந்திப்பில் இருந்து பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி செல்லும் சாலையில் திட்டி விளைவை சேர்ந்த செல்வம் என்பவர் பெண்கள் தையலகம் நடத்தி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவரது கடைக்கு துணி தைக்க கொடுக்க வந்த ஒருவர் செல்வம் உடல் முழுவதும் கத்தி குத்து காயங்களுடன் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் அளித்த தகவலை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். எதற்காக கொலை நடந்தது, குற்றவாளி யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் சுமார் 60 அடி உயரமும் 8 டன் எடையும் உள்ள தூக்குத்தேரை பக்தர்கள் தோள்களில் தூக்கி சென்றனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த முடியனூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் வைகாசி மாத தேர் திருவிழா கடந்த 15ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தூக்குத்தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரௌபதி அம்மன் அர்ஜுனன் கல்யாண வைபவத்தை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுனன் சிலைகள் 60 அடி உயரமும் 8 டன் எடையும் உள்ள தூக்குத்தேரில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் தூக்குத்தேரை 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். திருவிழாவில் முடியனூர் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.